Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற போர்ஷன் ஏற்கனவே பார்த்ததோட அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த சைட் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்பர் 2.4 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இதுதானே. சரி பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எக்ஸாம்பிள் 2.4 வரைக்கும் முடித்தோம். அப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இதோடைய கண்டினியூஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எப்படி எடுக்கிறது, மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், தமிழில் மட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மட்டு மதிப்பு. அப்போ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்த்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் அதுவும் பார்க்க போகிறோம். சரியா, மட்டு மதிப்பின் பண்புகள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முதல்ல டெஃபினேஷன் பார்த்துருவோம். டெஃபினேஷன் பாருங்கள், டெஃபினேஷன் 2.4 மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், வரையறை 2.4 ஒரு கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு. இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z is equal to x plus iy-ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த மட்டு மதிப்பை எப்படி குறிக்கணும் தெரியுமா? 2 கோடு போட்டுக்குங்க, டிட்டர்மினன்ட் அப்படி போடுற மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு மாடுலஸ் z is equal to, இதோடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். வர்க்கமூலம் எடுக்கணும். மெய் மதிப்பின் வர்க்கத்தையும் கற்பனை பகுதியின் வர்க்கத்தையும் கூட்டி வர்க்கமூலம் எடுக்கணும். சரியா, பாருங்கள், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். சரி, டெஃபினிஷன் முடிச்சாச்சுன்னா இதை வந்து ப்ராப்ளத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினில் இமேஜினரி பார்ட் ஐன்னு என்னது, 1i-ன்னு அர்த்தம். அப்போ என்ன இல்லை, ரியல் பார்ட் இல்லை. அப்போ ரியல் பார்ட் இல்லைன்னா, ரியல் பார்ட் இல்லாததுக்கு நீங்கள் ஒரு 0 ஸ்கொயர் போட்டுக்குங்க ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்முலா அப்படி சரியாக வருதா பாருங்கள், ஃபார்முலா அப்படி கரெக்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயருக்கு ரூட்டு, அப்போ 1 தான், 1க்கு ரூட்டு வந்து 1 தான், எழுதிடலாம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஒருவேளை மாடுலஸ் ஆஃப் -12i மட்டு மதிப்பு, -12i, இதுலேயும் எது இல்லை, ரியல் பார்ட் இல்லை. அப்போ ரியல் பார்ட் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 0 ஸ்கொயர் போட்டுக்குங்க. அப்புறம் -12 இருக்குது. -12க்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது +12 தான், 12 ஸ்கொயர் போட்டாலும் தப்பு இல்லை. இப்போது 0 ஸ்கொயர் தான். அது 12 ஸ்கொயருக்கு வந்து 144 வரும். 144 ரூட் எடுத்தால் 12 தான் வரும். சரிதானே. அடுத்தது மூணாவது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 12 - 5i அப்படி எடுத்துக்கிறேன். 12 - 5i எடுத்தேன்னா அப்போ இதுக்கு நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் 12 - 5i, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் வந்து 12, அப்போ 12க்கு ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் -5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 5 ஸ்கொயர் போட்டாலும் தப்பு இல்லை. சரியா, -5 ஹோல் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு தெரியும் 12 ஸ்கொயர் எவ்வளோன்னு தெரியும், 144. 5 ஸ்கொயர் எவ்வளோ தெரியும், 25. 144 144 25 கூட்டுங்க, 169. 169க்கு வர்க்கமூலம் எடுத்துருங்க. அப்போ இதுதான் அதோடைய வேல்யூ 13. சரிதானா. சரி, இப்போது நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z வந்து x + iy-ன்னு இருக்குது. அப்போ இதோடைய இணைக்கலப்பெண் காஞ்சுகேட். அப்போ காஞ்சுகேட் என்ன, x - iy வரும், அதை z பார்னு சொல்லுவீங்க. அப்போ z பாருக்கு மாடுலஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதாக வரும். ஏன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போடும்போது ஸ்கொயர் பண்ண. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ, அதே மாதிரி அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்து அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் ரெண்டும் சேம் வேல்யூ தான். சரிதானா. அப்போது இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மனசில் வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நான் வந்து காஞ்சுகேட் எடுத்தும் பார்க்கணும். அப்போ காஞ்சுகேட் எடுத்து பார்க்குறதுனா எப்படின்னு பாருங்கள். ஒரு இசட்டுங்கிறது x + iy-ன்னு எடுத்திருப்போம். அப்போ இதோடைய காஞ்சுகேட்டுக்கு என்ன சொல்லுவோம், z பார்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா, z பார் இஸ் ஈக்குவல் டு, இதோடைய வேல்யூ எப்படி எழுதுவோம், அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ -iy.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஐ மைனஸ் ஒன், அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு போயிடலாம். சரி எழுதியாச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எதோடைய வேல்யூ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட்னு இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருந்தால் அப்போ மாடுலஸ் இசட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? பாருங்கள், மாடுலஸ் இசட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் இசட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே ரூட் இல்லாமல் தான் வருது. அப்போ இசட் இன்ட் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து ஒரு இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை நீங்கள் ரிசல்ட்டாக யூஸ் பண்ணலாம் நிறைய இடத்துல. அப்போது மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். சரியா? நான் அடுத்தது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நான் சொன்னேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே காஞ்சுகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சேம் சொன்னீங்களா? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். மொத்தம் இதில் வந்து 8 ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டிங்கன்னா, முதல் ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். ரெண்டாவது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z1 plus z2, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. இப்படி எழுதுறதுக்கு பேர் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு பேர். அதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிதானே? இதை ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z1 into z2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு பேர், இதுக்கு பேர். இப்போ அடுத்தது மூணாவது மாடுலஸ் ஆஃப் z1 into z2 is equal to மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 அப்படி ரெண்டாக எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ரிசல்ட்டை வந்து சில சம்மில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்மில் ப்ரூவ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த ரிசல்ட்டை கவனிச்சிக்கிங்க. z1 மைனஸ் z2, இங்கே வந்து z1 ப்ளஸ் z2, z1 மைனஸ் z2 அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஹோல் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. அப்போது z1 மைனஸ் z2 அப்படி மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். சரிதானே? அடுத்தது 5th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z1 பை z2 இஸ் ஈக்குவல் டு, இதே மாதிரி செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துடலாம். z1 மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z2. ஏன்னா z2 எப்படி இருக்கக்கூடாது, 0 மட்டும் இருக்கக்கூடாது. 0 இருந்தால் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அப்போது இப்போ நான் அடுத்த 6th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஹோல் பவர் என்ன இருக்குன்னு வச்சுங்களேன். மாடுலஸ் எடுக்கும்போது ஹோல் பவர் இருந்தால் செப்பரேட்டாக உள்ளுக்குள்ளே மாடுலஸ் எடுத்த பிறகு ஹோல் பவர் என்ன கொண்டு போயிடலாம். அடுத்தது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் யூஸ் பண்ணுவோம். அதில் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுங்க. ரியல் பார்ட் ஆஃப் இசட் அதான் வந்து எக்ஸ் வந்து எதுக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்கும்னா இந்த வேல்யூக்கு லெஸ் than, அதான் மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொல்கிறேன். பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ இதை வேறு மாதிரி இருந்தால் எப்படி எழுதுவேன், இப்படி எழுதுவேன். ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா எக்ஸு, மாடுலஸ் ஆஃப் இசட்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இப்படி எழுதலாம். அதை நான் இந்த சிம்பிள் எழுதும்போது இதை தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. இதை யூஸ் பண்ண உடனே உங்கள் மைண்டில் இது வந்துடணும். எக்ஸ் வந்து ஆல்வேஸ் இது சரியாக இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு ஒரு நம்பர் போட்டுக்கோங்க, ஒய்க்கு ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 5 ஸ்கொயர் போட்டுக்கங்களேன், இதுக்கு ஒரு 3 ஸ்கொயர் போட்டுக்கங்களேன், இதுக்கு ஒரு 4 ஸ்கொயர் போட்டுக்கங்களேன். இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் இது ஆல்வேஸ் கிரேட்டர் தான் இருக்கும். எப்போ இந்த ரெண்டு நாட் ஈக்குவல் 0 இருந்தால், ஈக்குவல் 0 இருக்கும்போது மட்டும், இந்த ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும்போது மட்டும் ஈக்குவல் டுவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இது ஆல்வேஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு கேஸில் தான் ஈக்குவல் டு வரும். எப்போ ஒய் 0வாக இருக்கும்போது. இமேஜினரி பார்ட் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், அல்லது இதுதான் கிரேட்டராக இருக்கும். சரி, இப்போ அடுத்து இதே மாதிரி ஒய்க்குன்னு சொல்லலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொல்லலாம். இதில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒய் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதே கான்செப்ட் தான். இங்கே எக்ஸ் 0வாக இருந்தால் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் 0வாக இல்லைன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் கிரேட்டராக இருக்கும். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். பாருங்கள், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி எழுதி பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். இதை உடனே இன்றைக்கே எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மைண்டில் நின்றுக்கிடும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, முக்கோண சமநிலையை எழுதி நிறுவுக. அப்போ கூற்று ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் எழுதணும், ப்ரூஃப் நீங்கள் தான் கொடுக்கணும். நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னு நல்லா பார்த்துட்டே இருங்க. இப்போது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தமிழில் கூற்று.
ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் அது ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இப்போ பாருங்கள், ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 அண்ட் z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்ருக்கேன். z1 z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதுதான் இதோடைய ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டினை கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடணும். இதுக்கு தனியாக ஒரு மார்க் உண்டு. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நிரூபணம். இப்போது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ தான் போன பேஜில் பார்த்தோம், லாஸ்ட் பேஜ் பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம் பாருங்கள், இது வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இருக்குது. அப்போ நான் இதோடைய ஸ்கொயர் என்ன, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல பேஜில் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். அப்போ zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ z1 ப்ளஸ் z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறேன் பாருங்கள். அப்போது நான் ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்க்குறேன். கடைசியில் ரூட் எடுத்துருவா தான் ஆன்சர். பாருங்கள், z1 ப்ளஸ் z2 இங்கே இருக்குது. நான் ஹோல் ஸ்கொயர் எடுத்து பார்க்குறேன். அப்போ ஹோல் ஸ்கொயர்னு நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுக்கிறேன். Since modulus of z the whole square is equal to z into z bar. அப்போ z1 plus z2 whole square is equal, நான் அப்போ என்ன செய்யணும், z1 plus z2 into z1 plus z2 barன்னு போட்டுக்கணும். இதே ப்ராப்பர்ட்டி அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ z1 plus z2ங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இங்கே zங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது மொத்தமாக சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த கான்ஜுகேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா, ஹோல் பார் எடுத்தாலும் செப்பரேட் பார் எடுத்தாலும் சேம். அதனால் இப்போ நான் செப்பரேட் பார் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் போர்ஷன் அப்படி வச்சுக்கிட்டேன், இதுக்கு மட்டும் செப்பரேட் பார் எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கலாம், ஏன்னா கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி இது. அதுக்கப்புறம் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன் தான். இதை காம்ப்ளெக்ஸ் தனியாக பிரிக்க, அதாவது இமேஜினரி தனியாக பிரிக்கலை. அதனால் நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், ஈக்குவல் டு z1 பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் z1 பாரையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது z1ஐயும் z2 பாரையும் z2 பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், z1 பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது z2 வச்சு z1 பாரை மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்கள், மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து z2ஐயும் z2 பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி தானே? இப்போது இதில் ஒரு ரிசல்ட் நான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே பாருங்கள், இது வந்து தெரியும், இது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். பாருங்கள், அதை எழுதிக்கிறேன். முதல்ல இதை சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதியிருக்கேன். இதையும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதியிருக்கேன். கடைசி இதையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னால் இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். என்ன பாருங்கள், z1 z2 பார்ன்னு இருக்குது. இங்கே z1 பார் z2. அப்போ ரெண்டுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன சேஞ்ச் இருக்குது? z1க்கு ஒரு பார் இருக்குது, z2க்கு இங்கே பார் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எழுத போகிறேன். ஹோல் பார் டபுள் டைம் பார் எடுத்தால், நல்லா கவனிச்சிடுங்க, டபுள் டைம் பார் எடுத்தோம்னா அது பார் எடுக்காததுக்கும் ஈக்குவல். ஏன்னா ஒரு தடவை நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்ற தான் போகணும். அப்போ இந்த பாருங்கள், z டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு z தான். அப்போ அதை யூஸ் பண்ணி நான் இங்கே ஒரு வேலை பண்ண போகிறேன். z2க்கு இந்த இடத்துல என்ன இல்லை, பார் இல்லை. z2க்கு பார் இல்லை. அப்போ நான் z2க்கு 2 பார் வர்ற மாதிரி போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ எழுதுறேன் பாருங்கள், z1க்கு 1 பாரும் z2க்கு 2 பார் போட்டால் ஒரிஜினல் நம்பர் அதே நம்பர் தான் நான் இங்கே வேறு மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதையும் எழுதிக்கிறோம், இந்த லாஸ்ட் டைமே எழுதிக்கிறோம், எழுதியாச்சு. இப்போது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் தோணும். ஏற்கனவே இணை கலப்பெண் இந்த கான்ஜுகேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் அதோடைய பார் ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனோட ரியல் பார்ட் வரும்னு பார்த்துருக்கோம். நான் அந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டேர்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட் டேர்முக்கும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், z பார்னா z mod z ஹோல் ஸ்கொயர். அதுமாதிரி z2 பார்னா மாடுலஸ் z2 ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் z1 z2 பார்னா மாடுலஸ் z1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது ரெண்டுக்கும் தனியாக பாருங்கள், இதுக்கு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதி காட்டுற பாருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் zன்னு வரும். படிச்சிருக்கோமா? 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப், அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2x வரும். அப்போ 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் zன்னு எழுதலாம். அப்போ இதுலேயும் நான் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் எழுதிட்டேன்.
இப்போ 2 times real part of z இப்போ தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம போன பேஜில் பார்த்தோம்ல அந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். என்ன பாருங்கள் லேசாக பார்த்துக்கிடுவோம். இந்த பாருங்கள் இதில் இந்த நாளே இருக்கேன். ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. அப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கு மாடுலஸ் போட்டால் போதும். பாருங்கள் இந்த ஒரு போர்ஷனுக்கு மாடுலஸ் போட்டால் போதும். அப்போ இப்போ நான் வந்து லெஸ் தேன் வேல்யூ போடணும். ஆனால் அதுக்குனால முதல்ல ஈக்குவல் போட்டு இருக்கிறத எழுதிக்கிடுவோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் லாஸ்ட்டில் இது ரெண்டும் நான் சேஞ்ச் பண்ணலை, இதை மட்டும் மாற்ற போகிறேன் பாருங்கள். அப்போ ப்ளஸ் இருக்குது 2 இருக்குது, அது இருக்கட்டும். இந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் இந்த மாடுலஸ் ஆஃப் இந்த வேல்யூ போடுவேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? 2 times. இப்போ இது போடும்போது நான் என்ன வேல்யூ போட்டிருக்கேன்? ஈக்குவல் வேல்யூவாக போட்டிருக்கேன்? இல்லை, ஈக்குவல் வேல்யூ போடலை, இதை விட கூடுன வேல்யூ போட்டிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிள் இங்கே ஈக்குவல்ட்டாக இருக்கக்கூடாது. என்ன சிம்பிள் போடணும் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காகவே மாறுது பாருங்கள். அவ்வளோதான், அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது, அது பதிலாக இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போடணும். இப்போ ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வேல்யூவை அப்படியே போடல, இதை விட கூடின வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போடணும். சரி, இது லெஸ் தென் ஈக்குவல் திரும்பி நான் யூஸ் பண்ணிக்கிடுறேன். ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஈக்குவல்ட்டே போட்டுக்கலாம். சரி பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times. இதில் வந்து மாடுலஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் செப்பரேட் மாடுலஸ் எடுக்கலான்னு ரூல் இருக்குது. அதில் பாருக்கும் மாடுலஸ் ரெண்டு சேம், அதனால் நான் அதை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், மாடுலஸ் செப்பரேட்டாக போட்டேன். இந்த டைம் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஆக 3 எழுதியாச்சு. இதை பார்த்தா எனக்கு ஒரு ஃபார்முலா தோணுது, உங்களுக்கும் இப்போ தோணும். என்ன தோணும்? இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ இதை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஏற்கனவே இந்த இருக்குது, இது இருக்குது. அப்போ அதே நான் இங்கே எழுதிக்கிறேன். பாருங்கள், அந்த டைம் அப்படியே எழுதியாச்சு. இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டா போதும். அதை நான் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மிகை வர்க்கமூலம் எடுக்கிறேன். பாருங்கள், வர்க்கமூலம் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்கொயர் போயிடும். அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் போயிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துட்டா அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ் போட்டுடலாம். என்ன நிறுவப்பட்டது? சரி, இதுக்கு நம்ம ஒரு சின்ன இன்னொரு டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கிடுவோம். டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டான்னா ஒரு கொஸ்டின் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தியரம் கேட்டாங்கன்னா இவ்வளோ எழுதினா போதும், ஹென்ஸ் ப்ரூவ் வரைக்கும் எழுதினா போதும். இப்போ எழுத போகிறது வேறு ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக. பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. சரிண்ணா? இப்போ z1ங்கிறது என்ன தெரியுமா? x1, y1. z2ங்கிறது என்னது? x2, y2. அப்படி எடுத்துக்கிட்டேன்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1க்கு x1 ப்ளஸ் y1 போட்டுக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டேன் டேரெக்டாகவே. பாருங்கள், அதே மாதிரி y1க்கு அதே மாதிரி பண்ணிடுங்க. y1 மைனஸ் y2 ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிட்டேன் டேரெக்டாக. சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரல, டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய மாடுலஸ் சொன்னால் என்ன செய்வோம்? விளக்கமா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் போடுவோம். ஞாபகம் இருக்கா? மாடுலஸ் வேல்யூ அதான ஃபார்முலா. அப்போது மாடுலஸ் ஆஃப் அப்படி போடணும், ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டால் முடிஞ்சுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 pointsன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு பாயிண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்களில் டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும்? மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 போட்டாலே போதும், அதான் டிஸ்டன்ஸ். சரிதானே? சரி, இப்போது இது வரைக்கும் உள்ள இதுக்கு மொத்தம் முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து ஜாமெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஜாமெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன் தான் இப்போ பார்த்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் பார்த்தோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்துட்டோம். இதுவெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு கொஞ்சம் சம் இருக்குது. என்ன இருக்குது? எக்ஸாம்பிள் 2.9லேருந்து 216 வரைக்கும் சம் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளங்களை எடுக்கிறேன். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துனா ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்தது வரலாம். இப்போ முதல்ல எக்ஸசைஸ் வாங்க. எக்ஸசைஸில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபைண்ட் த மாடுலஸ், அதுதாங்க கலப்பணியின் மட்டுமதிப்பு காண்கன்னு சொல்லி ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 கொஸ்டினை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன்னு பாருங்கள். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கிறேன். இதில் ஒரு 2 சப்டிவிஷன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு? 2i/3 + 4i.
அப்போ இதுக்கு மாடுலஸ் வேணும், கொஸ்டின் எழுதிட்டேன். அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 2i, இதில் என்ன இல்லை, ரியல் பார்ட் இல்லை. அப்போ ரியல் பார்ட் இல்லைன்னு நினச்சினோம், 0² போட்டுக்கணும். √0² ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 2, அப்போ 2² போட்டுருங்க. அதுமாதிரி டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டர் என்ன இருக்குது, 3 + 4i இருக்குது. அப்போ 3² + 4² போட்டுக்கலாம். இதை சிம்ப்ளை பண்ணால் நியூமரேட்டருக்கு பாருங்கள் √4 வரும். டினாமினேட்டர் பாருங்கள் 3² வந்து 9, 4² வந்து 16, 9 + 16 25. அப்போ இதுக்கு ரூட் எடுத்துட்டிங்கன்னா 2/5 தான் ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். சொல்லுண்ணா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ 2 பார்ட்டுன்னா நீங்கள் பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்குது. இப்படி இருந்தால் மாடுலஸ் டைரெக்டாக, அதாவது ப்ளஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றுமே சிம்பிளாக இருந்தால் டைரெக்டாக பண்ணிடுவீங்க. ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன தான் செய்யணும், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு வர போகிறது தான் கரெக்ட் மெத்தடாக இருக்கும். சரிதானே? அப்போ நான் இப்போ அதை பண்ண போகிறேன். அப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் வந்து என்ன பாருங்கள், 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்மையும் வச்சு எல்சிஎம் எடுக்கணும் முதல்ல. அப்போ 1 + i 1 - i எல்சிஎம் வந்து 2 மல்டிப்ளை பண்ணி எடுத்தது தான் எல்சிஎம். சரிண்ணா? இனிமேல் இப்போ 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த 1 + i கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 1 - i. இந்த 1 - i கொண்டு ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணியாச்சா? அடுத்தது செகண்ட் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டரில் பாருங்கள். அப்போ இந்த 1 + i கொண்டு 1 - 2iயோட மல்டிப்ளை பண்ணணும். அது ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. என்ன மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பாருங்கள், ஈக்குவல் டு முதல்ல டினாமினேட்டர் முதல்ல முடிச்சிடுவோமா, a² + b² போட்டுடலாம். இது மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கான்ஜுகேட், 2 மல்டிப்ளை பண்ணால் a + b - a² - b² ஃபார்முலா. -i² வேல்யூ ஒரு -1, அதனால அந்த -1 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். அடுத்து இங்கே வாங்க, இதை மல்டிப்ளை பண்ண எப்படி பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட். அடுத்து இமேஜினரி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது வந்து +i² வருது. அப்போ +i² வேல்யூ -1. அப்புறம் ப்ளஸ் i போட்டுக்கிடுவீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். +i போட்டு 2ஐயும் மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2i வருது. நம்ம ப்ளஸ் போட்டுக்கனால -2 உள்ளே போட்டுக்கணும். அடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணால் -1i வருது. நம்ம +i வெளியில் போட்டால் அப்போ -1 மட்டும் போட்டால் போதும். அப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 × 1 1, அப்புறம் 2i × 1 -2i² வருது. i² வேல்யூ -1 -2, அப்போ +2 போட்டுக்கிடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஒரு +i போட்டுக்கிடுவீங்க. அப்படின்னா +i போட்டு இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும், அப்போ 1 இல்லாமல் 1. அடுத்தது இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 வருது. அப்படி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் பாருங்கள் 1 + 1 அது 2ன்னு போட்டுக்கலாம். 1 + 1 வந்து 2. அடுத்தது 2 - 1 எவ்வளவு, அது ஒரு 1 போட்டுக்கலாம். அப்புறம் -2 - 1 எவ்வளவு, -3i போட்டுக்குங்க. அடுத்தது ஒரு 1 + 2 இருக்குது பாருங்கள். 1 + 2 வந்து ஒரு 3 போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு 1 - 2 இருக்குது, ஒரு -1 போட்டுக்கலாம். சரியா? -1i. இப்போது இந்த ரியல் பார்ட் 2 ஆட் பண்ணுங்கள். 1 + 3 வந்து 4 போட்டுக்கலாம். /2 இருக்கட்டும். அப்போ இது ஒரு 4, இது ஒரு -4i வருது. இப்போ இந்த 2ஐ காமன் எடுத்து கட் கொடுத்தீங்கன்னா இது 2 - 2iன்னு வந்துடும். இதில் 2 பக்கம் கட் கொடுக்கணும். காமன் எடுக்கும்போது 2 டேர்ம் வரும். சரிண்ணா? 2 டேர்ம்லேயும் காமன் எடுத்து கட் கொடுக்கணும். அப்போ 2 - 2i இதுதான் இதோடைய வேல்யூ. இப்போ இதோடைய மாடுலஸ் நீங்கள் எடுத்துருவீங்க. அப்போ முதல்ல கொஸ்டின் அப்படி இருக்கட்டும். இதோடைய மாடுலஸ் வேணும். அப்போ மாடுலஸ்ன்னு சொன்னால் இப்போ முதல்ல கொஸ்டினோட வேல்யூ வந்து 2 - 2i. அப்போ இதோடைய மாடுலஸ் வேணும்னா இதுக்கு ரூட் எடுத்தால் போதும். பாருங்கள், √2² -2க்கு ஸ்கொயர் தான். அப்போ +2னே போட்டுடலாம். 2². அப்போ 2² வந்து 4 + 4 எவ்வளவு, 8. 8ஐ 2ஆக பிரிச்சிங்கன்னா 4 × 2 = 8. 4 தான் 2√2ன்னு எழுதிடுவீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அதே இது தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்களேன். தேர்டு பாருங்கள். தேர்டில் வந்து மாடுலஸில் பவர் இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. பவர் இருந்தாலும் ப்ராக்கெட்டை உள்ளே கொண்டு போகலாம், மாடுலஸ் உள்ளே கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ அதுதான் பண்ண போகிறேன்.
பவரில் 10 இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டின். இந்த மாடுலஸை வந்து உள்ளே கொண்டு போகலாம் பாருங்கள். உள்ளே கொண்டு போயிட்டு பவர் 10 வெளியில் கொண்டு போயிட்டேன். இப்போது இந்த உள்ளே இருக்கிறதுக்கு ரூட் எடுங்க, மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்து தெரிஞ்சுவிங்க ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஹோல் பவர் 10 இருக்கட்டும். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு 2, அப்போ ரூட் 2ன்னு போட்டுருவீங்க. அதுக்கு ஹோல் பவர் 10. ரூட் 2ன்னு அர்த்தம் பவர் 2 பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போ 1/2னா இந்த 2வையும் இந்த 1/2வையும் 10ஐயும் கட் கொடுத்தீங்கன்னா பவரில் 5 தான் வரும். இப்போ 2 பவர் 5னா 2 பவர் 5 32. இதான் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது, இதுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறேன். பாருங்கள், மாடுலஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் என்ன செய்வோம், எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுக்கலாம். பாருங்கள், தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ தனித்தனி மாடுலஸ்னால் ஃபஸ்ட்டு டைமுக்கு மாடுலஸ் எடுப்பீங்க. இங்கே ரியல் பார்ட் இல்லை, அப்போ 0 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் இருக்க 2 ஸ்கொயர். இங்கே வாங்க, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 3 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் -4. -4க்கு ஸ்கொயர் பண்ணால் +4 தான் வரும். அப்போ 4 ஸ்கொயர் தான். அடுத்து இங்கே ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0 + 4ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு வேல்யூ தெரியும் 9 + 16ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தெரியும் 16 + 3 ஸ்கொயர் வந்து 9 எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ரூட் ஆஃப் 4, இது ரூட் ஆஃப் 25, இதுவும் ரூட் ஆஃப் 25. எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 4க்கு ரூட்டு தெரியும் 2, 25க்கு ரூட் தெரியும் 5, 25க்கு ரூட் தெரியும் 5. அப்போ 5 5 சார் 25, 2 சார் 50 ஆன்சர். சரிண்ணா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2ல் என்னெல்லாம் சொல்லியிருக்கு என்ன இருக்குது, ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1. இது மாடுலஸ் வேல்யூ 1. ஆனால் z1 into z2 வேல்யூ நாட் ஈக்குவல் டு -1. தென் ஷோ தட் z1 plus z2 by 1 plus z1 z2 is a real number. அப்போ ரியல் நம்பர்னு சொன்னால் அங்கே ஒரு இமேஜினரி பார்ட் வரக்கூடாது. இமேஜினரி பார்ட் போர்ஷன் 0வாக இருக்கணும். அப்போ இதுக்கு ப்ரூஃப் கொடுப்போம் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணுமோ அது மாதிரி டேரெக்ட் ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் கொடுத்துருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். பாருங்கள், இதுதான் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற வேண்டிய எழுதிட்டேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். டினாமினேட்டரில் வந்து ஃபுல்லாகவே ரியல் பார்ட்டாக மாற்றணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்ன ரூல் தெரியும், ரியல் அந்த a + b × a - b காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ண. அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். அப்போ கொஸ்டின் அப்படி எழுதிட்டேன். இன்ட்டு டினாமினேட்டர் காஞ்சிகேட் வந்து 1 - z1 z2 1 - z1 z2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை முதல்ல டினாமினேட்டர் போட்டுருவோம். a + b × a - b a² - b². இங்கே ஐயை காட்டலை, அதனால நம்ம மைனஸ் போட்டிருக்கேன். ஐ இருந்துன்னா நான் ப்ளஸ் போட்டிருப்பேன். ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கும். சரி பாருங்கள். இப்போ அடுத்து இங்கே மல்டிப்ளை எப்படி பண்ண போகிறேன், இது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். அதனால் நினச்சின்னு ஃபஸ்ட்டு z1 × 1 z1 × z1 z1 ஸ்கொயர் போட்டுடலாமா? பாருங்கள், போட்டுடலாம். அடுத்து z2 × 1 z2 × z1 z1 z2 ஸ்கொயர் போட்டுருங்க. பாருங்கள், இந்த ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா, மாடுலஸ் வேல்யூ. அதனால் மாடுலஸ் வேல்யூ 1 போட்டலாம். இதுக்கு வேலை 1 போட்டலாம், இதுக்கு வேலை 1 போட்டலாம். நான் இப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கிவனோ அதை எழுதிக்கிறேன். z1 z2 வேல்யூ நாட் ஈக்குவல் -1 சொல்லியிருக்கு. அப்போ அதே நேரத்தில் இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும், இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் +1 வராது. அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது இது -1 வரலன்னா அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ அது 1 வராது. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் 0. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் 0 வந்ததுனால நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிடுவோம். நியூமரேட்டருக்கு வாங்க. நியூமரேட்டரில் z1 ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்புறம் z2 அப்படி இருக்கட்டும். z1 இது வந்து z2 ஸ்கொயரை மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? ஸ்கொயர் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ இப்போ பாருங்கள், இதுக்கு வேல்யூ 1 போட்டலாம். ஏன்னா அங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1 போட்டோன்னா நான் எழுத போகிறேன் z1. டினாமினேட்டர் மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ நியூமரேட்டரில் z1, இதில் -1 z2, இதில் z2 அப்படி இருக்கட்டும். இதில் -1 z1 இப்படி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூமரேட்டரில் z1 z1 ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? -z2 + z2 ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் சொல்லுங்கள்? நியூமரேட்டரில் என்ன வரும்? 0 தான் வரும். நியூமரேட்டரில் 0 வரும்.
அப்போ 0 by anything other than 0, 0 by other than 0 is 0, 0ன்னு வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன இல்லை, ஐ பார்ட் இல்லை பாருங்கள். ஐ பார்ட் இல்லைங்கிறதுனாலே நீங்கள் ஒன்று சொல்லிடலாம் விச் இஸ் அ ரியல் நம்பர். நம்ம ரியல் நம்பர் தான் ப்ரூவ் பண்ணணும். இது மெய்யன்னு என்ன காட்டுக, இது ஒரு மெய் எண், எண் நிறுவப்பட்டது. சரியா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கேட்டிருக்கு, விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i. 1 plus iக்கு அருகில் உள்ள நம்பர்ஸ் என்ன? 1 plus iக்கு அருகில் உள்ள நம்பர்ஸ் என்ன பாருங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் தான் போட போகிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்மில் தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கோ அதுதான் அருகில் உள்ளதுன்னு சொல்ல போகிறேன். பாருங்கள், லெட் ஒரு நம்பரை இசட்னு எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து இந்த எந்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை தான் நம்ம இசட்னு எடுக்கணும். இங்கே உள்ள பாயிண்ட்டை Z1ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சா? சரி, இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு ஈக்குவல் டு நம்ம பார்த்துருக்கோம் மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர்னு பார்த்தோம். இப்படி போட்டிங்கன்னா அதான் மாடுலஸ் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் இசட்டுக்கு என்ன வேல்யூ போட்டுருவீங்க, இந்த 1 plus i போட்டுருவீங்க. Z1க்கு என்ன போட்டுருவீங்க, இது வந்து மைனஸ் ஃப்ரண்டில் இருக்கனால ப்ராக்கெட்டில் தான் போடணும், ரெண்டாவது வர்றதை. சரி, இப்போது 1 minus 10 உங்களுக்கு தெரியும் -9. சரியா, அப்புறம் 1i + 8i, 1i ப்ளஸ் என்ன மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1, அப்போ 9i மாடலஸ். அப்போ மாடலஸ் எடுக்கிறதுக்கு நான் இதில் காமனாக ஒரு டைம் இருக்கிறனால வெளியில் எடுத்துக்கிடுறேன். அப்போ 9 காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ -1 + 1i வருமா? சரி, இப்போ இதுக்கு மாடலஸ் வந்து வெளியில் இருக்க 9 இருக்கட்டும். இதுக்கு மாடலஸ்னா √(1² + 1² போட்டுடலாம். என்ன ஸ்கொயர் பண்ணும்போது -1 ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 + 1 2, அப்போ 9√2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 9√2 யூனிட்ஸ் வந்திருக்கு. அடுத்து வரும்போது இதோட கூட வருதா குறைய வருதான்னு பார்க்கணும். ரெண்டாவது அதே மாதிரி இதை Z1 எடுத்துக்கிடுங்க, இதை Z2ன்னு எடுத்துக்கிடுங்க. சரி, Z2ன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே Z1 சொல்லியிருக்கேன், இது Z2. சரி, இப்போது இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு அதே மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு Z - Z2, Z - Z2. சரியா, இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வந்து 1 plus i, ரெண்டாவது மைனஸ் போட்டு அது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அப்போ தான் சரியாக வரும். மைனஸ் வர்றதுனால ப்ராக்கெட்டில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது 1 minus 11 வந்து -10 ஆகும், தெரியும் உங்களுக்கு. 1i -6iனா -5i வரும். இப்போ இதில் வந்து 5ஐ காமனாக எடுத்துடலாம். வெளியில் 5ஐ வெளியே எடுத்து போட்டுருங்க. அப்போ இதுக்கு வந்து மாடலஸ் எடுக்கிறாரு, காமனாக எடுத்துறேன். -2, இது -1i. இப்போ இதுக்கு மாடலஸ் எடுக்க போகிறேன். அப்போ 5 வெளியில் இருக்கட்டும். இதுக்கு √2² + 1² போடுவீங்க. இப்போ 2² வந்து 4, 1² 1, 4 + 1 5, அப்போ 5√5ன்னு வரும். இப்போ சொல்லுங்கள், எந்த டிஸ்டன்ஸ் இதில் வந்து ஸ்மாலர் தெரியல, கொஞ்சம் சந்தேகம்லாம் வருது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதி பார்த்துறேன். இது 9 இருக்குது பார்த்தீங்களா, 9 உள்ள ரூட்டில் வந்தால் 9 9 சார் 81 வருமா? 81 2 சார் எவ்வளவு? 162 வந்திருக்கு. இதே மாதிரி இங்கே எழுதி பார்க்குறேன். 5² என்ன 25, அப்போ 25 உள்ள கொண்டு போயிருங்க. 25 5 எவ்வளவு? 125. இப்போ சொல்லுங்கள், √162 பெருசு சின்னதா, √125 சின்னதா? √125. இப்போ சொல்லிடுவீங்க. therefore 11 + 6i is a closed point to 1 plus i. கிளியர் ஆயிட்டா? சரி, இப்போது தேர்ட் முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். 4th கொஸ்டின் ஒரு அருமையான கொஸ்டின் பாருங்கள், எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். இஃப் மாடுலஸ் ஆஃப் z is equal to 3, show that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i less than or equal to 13 சொல்லியிருக்கு. இதை ப்ரூவ் பண்ணணும். நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடுவேன். இதில் நீங்கள் இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா 2 பார்ட் இருக்கும். இங்கே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்படி 2ஆக யோசிக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே தெளிவாக பார்த்துடணும். இந்த 7 13 அப்புறம் பார்த்துக்கணும். இதை முதல்ல பாருங்கள். இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 6 - 8i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் மாடுலஸ் இருக்குது.
ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் மாடுலஸ் இருந்தாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடணும்? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு போகிறேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் அந்த இதில் வந்து நம்ம உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 68 ஒன்று சொல்லியிருக்கு. அந்த 68 சொல்லியிருக்கிற விஷயத்தை அப்படியே இங்கே யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். முதல்ல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை முதல்ல எழுதிடுறேன். என்ன முக்கோண சமநிலை என்னது? மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 இருக்கணும்னு சொல்லியிருக்கு. எழுதுனா இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஆனால் அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பக்கத்தில் இன்னொன்று எழுதணும், விச் இஸ் இந்த Z1 + Z2 greater than or equal to அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதுக்கு லெஸ் தேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 இதுக்கு லெஸ் தேனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். அந்த பேஜில் கொடுத்துருக்கு. இந்த ரிசல்ட்டை நம்ம ரிசல்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த மாதிரி இதை யோசிங்கன்னு சொன்னேன். அப்போது Z1ங்கிறது என்ன தான்? Z2ங்கிறது 6 - 8i. அப்போ இதை தான் நான் இப்போ அஸ்யூம் பண்ண போகிறேன். பாருங்கள், லெட் Z1 = Z, Z2 = 6 - 8i. கிளியராக இருக்கா? சரி, இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணும் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 வேணும். அப்போ Z1க்கு மாடுலஸ் எடுப்பேன், Z2க்கு மாடுலஸ் எடுப்பேன். இந்த ரெண்டு மாடுலஸையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் கூட சப்ஸ்டிட் பண்ணேன். ஆன்சர் பாருங்கள், Z1க்கு மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் இதுக்கு மாடுலஸ் தானே எடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z எவ்வளவு? கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z 3ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 எடுத்து அங்கே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வாங்க, Z2க்கு மாடுலஸ் எடுங்க. Z2க்கு மாடுலஸ்னால் இதுக்கு மாடுலஸ் நினைச்சுவீங்க. √6² + 8² போடலாமா? பாருங்கள், 6² எவ்வளவு? 36. 8² எவ்வளவு? 64. 64 + 36 வந்து 100. சரியா? 100க்கு 100க்கு வர்க்கமூலம் என்ன? = 10 ஸ்கொயர் ரூட். ஆக எனக்கு Z1க்கு மாடுலஸ் வந்துட்டு Z2க்கு மாடுலஸ், ரெண்டு மாடுலஸும் வந்தாச்சு. இனிமே கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். பாருங்கள், நேராக ஃபார்முலாவுக்கு வரேன். நோட் இருக்கிற ரிசல்ட் அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், மாடுலஸையும் போட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் Z1 உங்களுக்கு 3, அது 3 போட்டுக்குங்க. அடுத்தது மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து உங்களுக்கு 10 போட்டுக்கோங்க. போட்டு மாடுலஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2. இது என்னது? Z1ங்கிறது Z, Z2ங்கிறது இது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். இதான் கொஸ்டின்ல இருக்குது, பார்த்துடுங்க. நம்ம அதான் அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 எவ்வளவு? ஒரு லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டுங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 எவ்வளவு? அதுதான் உங்களுக்கு 3 போட்டுக்கிடுவீங்க. அப்புறம் ப்ளஸ்ஸு, அப்புறம் மாடுலஸ் ஆஃப் Z2 உங்களுக்கு 10ன்னு தெரியும். 10 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், தன்னால் ஆன்சர் வந்துட்டு பாருங்கள். இம்ப்ளைஸ் 3 - 10 வந்து -7. ஆனால் மாடுலஸ் இருக்குது. அடுத்து லெஸ் தான் ஈக்குவல் டு, இது அதே தான். லெஸ் தான் ஈக்குவல் டு 3 + 10 உங்களுக்கு தெரியும் 13. -7க்கு மாடுலஸ் எவ்வளவு? -7க்கு மாடுலஸ் வெறும் 7 + 7. பாருங்கள், என்ன ப்ரூவ் பண்ணணும்? நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டா ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. அடுத்த 5 பாருங்கள். 5 இதோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், 5 பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். எப்படி யோசிக்க போகிறீங்க பாருங்கள். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதே மாதிரி எப்படி இந்த Z² தான் இப்போ உங்களுக்கு Z, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். -3 வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி நான் சொல்கிறத காமிச்சிக்கிங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது -3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்க. நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியே போடலாம். அப்போ ஆரம்பிக்கிறேன். we know that in page number 68 பாருங்கள், Z1 + Z2 is always less than or equal to மாடுலஸ் Z1 + மாடுலஸ் Z2 அப்படின்னு தெரியும். ஆல்வேஸ் இது வந்து greater than or equal to, இங்கேருந்து பார்க்கும்போது greater than or equal to அப்படி பார்த்துருங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. அப்போ இங்கே Z1க்கு பதிலாக Z² எடுத்துக்கோங்க, Z2க்கு பதிலாக -3 எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளஸ்ஸுக்கு போட்டிருக்கனால -3 சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்க லெட் Z1 = Z², Z2 = -3. சரியா? இப்போ
என்னெல்லாம் வேணும்? Z1க்கு மாடுலஸ் வேணும், Z2க்கு மாடுலஸ் வேணும். ரெண்டுக்கும் மாடுலஸ் எடுக்க போகிறேன் பாருங்கள். அப்போ Z1க்கு மாடுலஸ் எடுத்தால் Z2 ஸ்கொயருக்கும் Z ஸ்கொயருக்கும் மாடுலஸ் எடுக்கணும். அப்போ Z ஸ்கொயருக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதோடைய வேல்யூ 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் எவ்வளவு? நேரே போட்டுருவீங்க, 1 போட்டுருவீங்க. இங்கே வாங்க, மாடுலஸ் ஆஃப் Z2 வாங்க. இதுக்கு மாடுலஸ் எடுத்தா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் தான் போடுவீங்க. 0 ஸ்கொயர் போட்டுடுவீங்க. 3 ஸ்கொயர்னா 9 தெரியும் உங்களுக்கு. 9க்கு ரூட் எடுத்தால் என்னது? 3 தான். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் மாடுலஸையும் எடுத்துக்கிடுவோம். மாடுலஸ் ஆஃப் Z1 வந்து 1ன்னு தெரியும். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்குங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து ஒரு 3 இருக்குது, 3 போட்டுக்குங்க. மாடுலஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த Z1 + Z2 தான் நம்ம இங்கே இந்த வழியை தான் நம்ம எடுத்தோம்ல, அதை டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்படியே லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 தெரியும், அது 1 டேரெக்டாக போட்டுக்கலாம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இருக்குது, ப்ளஸ் போட்டுக்குங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 3, அப்போ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ சொல்லுவீங்கன்னா 1 + 3 எவ்வளோன்னு தெரியும், 1 - 3 எவ்வளோன்னு தெரியும். எழுத போகிறேன் பாருங்கள். இம்ப்ளைஸ் இப்போ மாடுலஸ் ஆஃப் இதோட -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதை அப்படியே எழுதிக்கலாம். இதோடைய வேல்யூ 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 4. இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணால் +2 +2 ஆயிரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது அப்படியே இருக்கட்டும். இதோட வேல்யூ 4. சரிதானே? என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஹென்ஸ் ப்ரூவ். இது 5th கொஸ்டின். அடுத்தது 6th கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். 6th கொஸ்டின் பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்கு? இஃப் மாடுலஸ் ஆஃப் Z - 2/Z is equal to show that the greatest and the least value of modulus of Z are greatest value √3 + 1 smallest value √3 - 1. தமிழில் பார்த்தீங்களா, மீச்சிறு மதிப்பு மீப்பெரு மதிப்பு. இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறதா மீப்பெரு மதிப்பு. என்ன இது? மீச்சிறு மதிப்பு. மீப்பெரு தான் முதல்ல வந்திருக்கணும். மீப்பெரு மதிப்பு √3 + 1, மீச்சிறு மதிப்பு √3 - 1. என்ன நிரூபிக்கணும். நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, இது கிவன் இசட்டுக்கு பக்கத்தில் ஒரு -2/Z இருக்குது, அதை ஞாபகம் வச்சுடுங்க. இதில் இருந்தால் டெவலப் பண்ணணும். அப்போ நான் முதல்ல சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறேன்? கிவன் டேட் கொடுத்துருக்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இது கிவன் எழுதியாச்சு. அப்போ இதில் மாடுலஸ் ஆஃப் Z என்ன வருதுன்னு நான் பார்க்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் Z என்ன வரும் தெரியாது, அதனால எழுதிக்கிடுறேன். இந்த இசட்டுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது? -2/Z இருக்குது. அப்போ இந்த இசட்டுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2/Z சப்ட்ராக்டும் பண்ண போகிறேன், 2/Z ஆடும் பண்ண போகிறேன். அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது Z அப்படி இருக்கட்டும். இந்த Z பக்கத்தில் நான் நினச்சிறேன், ஒரு 2/Z சப்ட்ராக்ட் பண்ணுறேன். முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணுறேன், ரெண்டாவது ஆட் பண்ணுறேன். அப்போ ஒரு கப் சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, ஒரு தடவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணணும் போல தோணும். ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம். அப்போ எழுதுறேன் பாருங்கள். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்கிற அப்படி பார்த்தா இது உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2. அப்போ எழுதுனீங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு பாருங்கள், செப்பரேட்டாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியாக போட்டாச்சு. இப்போ இப்படி போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிங்கனால லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வேல்யூ நமக்கு தெரியும், 2ன்னு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால நான் அதுக்கு பதிலாக ஒரு 2 போட்டுக்கிடுறேன். இந்த வேல்யூ நமக்கு தெரியல, அது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நல்லா இருக்கிறத அப்படி எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். இதில் ஒரு இந்த ரைட் சைடு பார்த்தா ஃப்ராக்ஷனும் ஒரு ஆர்டினரி இருக்குது, அதனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈக்குவல் டு ஒரு எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற மாடுலஸ் ஆஃப் Z தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 2யும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. என்னை மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒரு 2 தனியாக இருக்கும். ரைட்டுண்ணா? சரி பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. இனிமேல் என்ன செய்யலாம்? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது மாடி செட். எல்லாம் கணக்கு மாடி செட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ அது என்ன இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம். இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த மாடி செட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்போ இதை வந்து இங்கே வரும்போது மாடி